Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். அக்கா என்னக்கா பண்றது? மல்லி கேக்குறான்ல, பதில் சொல்லு. நைட்டு பூஜைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கால் பண்றேன்னு மேனேஜர் கிட்ட சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாம 2 கிளைண்ட் கால்ஸ் வேற பிளான் பண்ணியிருந்தோம். எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. என்னத்த பண்ணி தொலைறது? கழுதைக்கு வாக்கப்பட்டா பொதி சுமந்துதான் ஆகணும். என்ன சொல்றது? 1000 சமாதானம் சொன்னாலும் மனசே ஆற மாட்டேங்குது விஜய். உன் பொண்டாட்டி குடும்பமா நம்மள பொதி சுமக்க விட்டுட்டா. உன் பொண்டாட்டி இருக்காளே, அவளை நினைச்சா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நெருப்பு பத்திக்கிட்டு வருது. என்ன பாக்குற? எல்லாம் உன் பொண்டாட்டியாலதான். அக்கா நீ வேற இரிட்டேட் பண்ணாத. பொண்டாட்டியா பொண்டாட்டி என்ன உயிரோட வச்சு சாகடிக்கணும்னே வந்து சேர்ந்திருக்கா. போன ஜென்மத்துல அப்படி என்ன பாவம் பண்ணனே தெரியல. இப்படி தினம் கிடந்து செத்துக்கிட்டு இருக்கேன். என்னத்த சொல்றது? இவ்ளோ மரியாதையா அழகா வந்து பூஜையை முடிச்சிட்டு கெத்தா திரும்பி போயிருக்க வேண்டியது. நம்மள இப்படி உட்கார வச்சுட்டா பத்தியா? காலையில என்னடானா சாப்பாட வேஸ்ட் பண்ணி சாப்பிட விடாம எல்லாரையும் பட்னி போட்டா. இப்போ இப்படி நாம அவளை கூட்டிட்டு வந்ததுக்கு அவளால முடிஞ்சது எல்லாம் சிறப்பா செஞ்சு விட்டுட்டா. அதான் விஜய்னால தாங்கிக்கவே முடியல. அக்கா நீ தானக்கா அவளை வர சொன்ன. ஆமாண்டா, சொன்னேன்தான். சொல்லிதான் தொலைஞ்சேன். உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லனா எனக்கு ஓகேன்னு தானே நீயும் சொன்ன. நானே கூட்டிட்டு வந்து நம்ம தலையில நானே பிரச்சனையை போட்டுக்கிட்டேன். ஊருக்கு முன்னாடி கோவில்ல மரியாதை அவளுக்கு வேணும்னு ஆசைப்பட்டு தானே அவ வந்திருக்கா. நாம தான் பாரு வெள்ளந்தியா கூட்டிட்டு வந்திருக்கோம். அவ என்ன நினைச்சாலோ சூப்பரா நடத்தி காமிச்சிட்டா. பத்தாததுக்கு இப்படி ராத்திரியில நம்மள அல்லாட விட்டு பழி வேற வாங்கிட்டா. ஏன் மல்லி, எத்தனை நாள் இப்படி எங்க மேல வன்மத்தை வச்சிருந்த? ஐயோ, தயவு செஞ்சு அவளை விடுறீங்களா? அவளே அழுது அழுது ஓஞ்சு போய் கிடக்குறா. அக்கா பக்கத்துல ஏதாச்சும் ஹோட்டல் இருக்கான்னு பார்க்கலாமா? வாய்ப்பே இல்ல மாமா. ஆல்ரெடி பார்த்துட்டேன். 50-60 கிலோமீட்டர் சுத்து வட்டாரத்துல குவார்டர்ஸ் எதுவுமே கிடையாது. என்னத்த செஞ்சு தொலைறது? இந்நேரம் நம்ம பாதி தூரத்தை தாண்டி போயிருக்கலாம். போனை இவ உள்ள தூக்கி போட்டுட்டு எல்லாரையும் நல்லா பழி வாங்கிட்டா. அக்கா வேணா கோயில் ரூம்ல படுத்துக்கிறியா? ஏய், அங்க ஃபேனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இதுவே எவ்வளவோ பரவாயில்ல. அட்லீஸ்ட் காத்தோட்டமாவது இருக்கு. சரி, கார்ல ஏசி போடுறேன், நீ அதுல படுத்துக்கோ. வா. டேய் என்னடா நீ? வாக்கா. வெண்பா வா. வா. நான் மல்லிமா கூட வரேன்டா. கூட்டிட்டு வா. வா. அக்கா நீ போய் ரெஸ்ட் எடு. டேய் முதல்ல வெண்பா உள்ள போட்டுண்டா. முன்னாடி படுக்க வச்சிடுறேங்க. ரஞ்சி நீ பின்னாடி ஏறிக்கோ. விஜய் நீ போய் ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்து. இல்லக்கா எனக்கு எங்கக்கா தூக்கம் வர போகுது. நான் அப்படியே அந்த பக்கம் இருக்கேன். வா வா. படுத்துக்கோ வேம்பா. வா, வந்து உட்கார். வா. பரவாயில்ல பெரியம்மா.
காலையில என்ன சொல்லுவாங்களோன்னு பதட்டமா இருக்கு மல்லி. எப்படியாவது ஃபோன் கிடைச்சிருங்கிற நம்பிக்கையில தான் இவங்க கொஞ்சம் அமைதியாவே இருக்கிறாங்க. ஒருவேளை கிடைக்கலன்னா ஐயோ. பெரியம்மா கிடைக்கும் பெரியம்மா. ஆனா இது தற்செயலா நடந்த மாதிரி தோணல. என்ன மல்லி சொல்ற? ரஞ்சிதா வேணும்னே வந்து மோதின மாதிரி இருந்துச்சா? ஆமா பெரியம்மா. இப்ப நம்ம இத சொன்னா யாராச்சும் நம்ப போறாங்களா சொல்லு? மாப்பிள்ளை தம்பி நம்ம சொல்ற எதையுமே காது கொடுத்து கேட்கிற நிலைமையில இல்ல. அப்பா ச்சே. இந்த பார், சாமியை வேண்டிக்க, நல்லதே நடக்கும்னு நம்புவோம். வேண்டிக்க. ஐயோ. ஆத்தா, தாயே, நான் கொஞ்சம் கூட நினைக்காதப்போ ஒரு அம்மாவை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நல்ல வார்த்தையெல்லாம் சொல்ல வச்ச. கேக்குறப்ப சத்தியமா என்னால அந்த வார்த்தையை நம்பவே முடியலம்மா. எல்லாத்துலயுமே ஏமாற்றத்தை பார்த்து பார்த்து ஏமாற்றத்து மேல மட்டும்தான் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. நீதான் என் மனசை மாத்தி நம்பிக்கை மேல நம்பிக்கை வச்ச. வெண்பா மூலமா நானும் அவரும் ஒண்ணு சேருவோங்கிறதுக்கு அடையாளமா வெண்பாவையே அந்த சிலைங்களை ஒண்ணு சேர்க்க வச்சேன். ஆனா நான் பயந்த மாதிரியே அந்த சந்தோஷம் மறையறதுக்குள்ள இவ்ளோ பெரிய பிரச்சனையை தூக்கி கொடுத்துட்டியே. அவர் என்னோட சேர்றதுன்றது கூட எனக்கு 2ஆம் பட்சம்தான். முதல்ல எனக்கு அவர் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். அது மட்டும்தான். என் தலைவிதி அவரோட நிம்மதி என்னால கெட்டு போயிருச்சுன்னு அவர் வாயாலேயே சொல்லி கேக்குற நிலைமைக்கு வந்துட்டேன். போதும், இனிமே ஒரு நிமிஷம் கூட அவரோட கனவுக்கும் லட்சியத்துக்கும் நான் குறுக்க வந்து நின்ன மாதிரி ஆயிடக்கூடாது. என் உசுரே போனா கூட அது நடக்கவே கூடாது. எனக்கு கெட்ட பேர் ஆயிடுச்சுன்னெல்லாம் நான் இதை உன்கிட்ட கேட்கல. சத்தியமா எனக்காக கேட்கல. அவர் அங்க தூங்காம கொசுக்கடியில குளிர்ல ஒரு சின்ன நம்பிக்கையோட காத்துட்டு இருக்காரு. அந்த கஷ்டத்துக்கு நல்ல பதில கூடன்னு தான் கேக்குறேன். காலையில எப்படியாவது அந்த மொபைல் அவர் கைக்கு வந்துடணும். என்ன இன்னும் எவ்வளவு அவமானப்படுத்தணுமோ படுத்திக்கோ, ஆனா என்ன ஏமாத்திராத தாயே. ஐயா, காலையில நல்ல பதிலா சொல்றேன்னு சொன்னீங்க. ஆனா வந்ததுல இருந்து எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கீங்க. எனக்கு போன் வேணுங்க ஐயா. இப்ப நீங்க போனை கொடுப்பீங்களா இல்லையா? முதல்ல அதை சொல்லுங்க ஆவுடே. நைட்ல இருந்து வெயிட் பண்றதுக்கு எங்களுக்கு பலன் உண்டா இல்லையா? அதெல்லாம் நல்ல முடிவா தான் சொல்லுவாங்க. மல்லியும் நானும் சாமி கிட்ட வேண்டி இருக்கோம். ஆமா ஆமா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாமி கிட்ட வேண்டிக்க வேற செஞ்சால இவ. ஐயா, போனை கொடுத்துருங்க ஐயா. இப்ப கிளம்பி போனதா சரியா இருக்கும். இல்ல தம்பி, ஆனா சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி உடனே அப்படிலாம் எடுத்து கொடுத்துட முடியாது தம்பி. எங்களுக்கு முன்னாடி 3 பெரியவங்க பொறுப்புல இருந்தாங்க. அவங்க இருந்த காலத்திலயும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கோயில் உண்டியல்ல பண்ணையாரோட கை சேரு ஒண்ணு விழுந்திருக்கு. அந்த பண்ணையார்கிட்ட தான் இந்த ஊர்ல உள்ள முக்காவாசி சொத்து இருந்துச்சு. இந்த ஊர்ல உள்ள பாதி பேரும் அவர்கிட்ட தான் வேலை பார்த்தாங்க. இருந்தாலும் இந்த ஊர்க்காரங்க அந்த கைச்சேனை தூக்கி கொடுத்துடலையே. சாமிக்கு முன்னாடி யாரா இருந்தாலும் ஒண்ணுதான் பாத்தீங்களா? ஆனாலும் இந்த கோயில் வழக்கப்படி இந்த ஊர் மக்கள் அந்த விஷயத்துல உறுதியா இருந்தாங்க. கை செயின் இல்ல,
அதை விட பெருசா ஒண்ணு விழுந்திருந்தா கூட சரி சாமி எடுத்துக்கிச்சு நான் பாட்டுக்கு போயிட்டே இருந்திருப்பேன். எடுத்து கொடுங்க நான் கேட்டிருக்க கூட மாட்டேன். என் பிசினஸ்ல முக்காவாசி விஷயம் உண்டியல்ல விழுந்த அந்த போன்ல தாங்க இருக்கு. அதுக்காக தான் உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. ஆவுடை, இந்த நீட்டி முழக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். முதல்ல விஷயத்துக்கு வாங்க. முடிவா இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? பொதுவா கோயில் உண்டியல வருஷத்துக்கு 3 தடவை தான் திறப்போம். இப்ப திறக்கிற காலம் இல்ல. இருந்தாலும் உங்களுக்காக ஊர் வரிக்காரங்க எல்லார்கிட்டயும் பேசணும். யாரும் உண்டியல திறக்க எதிர்ப்பு தெரிவிக்கல. அதனால உண்டியல திறந்து தம்பி போன் எடுத்துறோம். ஆனா ஒரு கண்டிஷன், எடுத்த போனை அப்படியே கொடுத்துட முடியாது. என்னங்க எல்லாரும் குழப்புறீங்க? ஏலத்துல விடுவோம், மத்தவங்களும் ஏலம் கேட்கட்டும். எல்லாரையும் போல நீங்களும் கேட்டு போன் எடுத்துக்கங்க. என்ன சொல்றீங்க? என்னங்க இது? கோயில் உண்டியல்ல காணிக்க போடுறது அவங்க விருப்பம். மனசார எவ்வளவு வேணாலும் போடுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஆனா இப்படி தவறுதலா விழுந்த போனை வச்சுக்கிட்டு வசூல் பண்றது ரொம்ப எனக்கு தப்பா தெரியுது. தம்பி, இது நான் எடுத்த முடிவுனா நீங்க என் மேல கோவப்படலாம். பெரியவங்களாம் முன்னாடி இப்படிதான் பண்ணிருக்காங்க. எனக்கு உங்க குடும்பத்தை பத்தி தெரியும் தான். இருந்தாலும் ஊர்க்காரங்க எல்லாருமே இப்படி செஞ்சிருவோன்னு சொல்லும் போது என்ன செய்ய சொல்றீங்க? அக்கா, என்னக்கா நடக்குதுங்க? இவங்க சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பண்றது நல்லாவா இருக்கு? விஜய், கொஞ்சம் சும்மாரு. அவங்க வழக்கத்துக்கு மாறா நமக்காக உண்டியல்ல இருந்து போன் எடுக்கிறேன்னு சொன்னதே பெரிய விஷயம். இல்லனா திறக்கிற டைம் வாங்க, அப்பதான் ஏலம் விடுவோம்னு சொன்னா நம்மளால பேச முடியுமா? தப்ப நம்ம மேல வச்சுக்கிட்டு கோவப்பட்டா இப்படி? ஆவுடை, நீங்க உண்டியல திறந்து போன் எடுங்க. முதல்ல ஏலத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நல்லதுங்கம்மா. ம். தம்பி, கோவப்படாதீங்க. நான் தனியால் கிடையாது. விடுங்க ஆவுடை, என் தம்பி கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க. வாங்க. சரி போங்க. ஐயா, ஊர்க்காரங்க எல்லாருக்கிட்டையும் ஏற்கனவே பேசின மாதிரியே எல்லாரும் முன்னாடி உண்டியலை திறந்து இவங்க தவறுதலா உண்டியல விட்ட போனை எடுக்க போறோம். அம்மா தாயே ஆதிபராசக்தி. ஐயா, எடுங்க. தம்பி, இதானே உங்க போன்? இதான். டாடா, நான் உங்ககிட்ட ஃபோன் கிடைச்சிருன்னு சொன்னேனா? கிடைச்சிருச்சு பாத்தீங்களா? வெண்பா சும்மா இரு. இங்க பாருங்க, உண்டியில உங்க எல்லாரும் முன்னாடி பூட்டிடுறேன். எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க. புது மொபைலு, எந்த டேமேஜும் இல்ல. ஏலம் கேட்கறவங்க முன்னாடி வாங்க. ஆரம்ப விலை ஒரு நிமிஷம், நானே கேக்குறேன். 1 லட்சம். அம்மா, நான் சொல்லவே இல்ல. நீங்க கொஞ்சம் பொறுங்கம்மா. அவ்வளோலாம் போகாதுமா. ஆவுடை, அதோட வேலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சரி விடுங்க, அது எதுக்கு உங்களுக்கு? 1 லட்சம் ஏலத்தை முடிச்சிருங்க. ஏன் ஆவுடை, இதுக்கு மேல கேக்குறவங்க யாராவது இருக்காங்களா? கேக்குறதா இருந்தா கேட்க சொல்லுங்க. 20,000 ரூபாய்க்கு மேல யாருமா வாங்குவாங்க இந்த போன்? பின்ன என்ன, கோவிலுக்கு ஏற்கனவே டொனேஷன் கொடுத்த 50,000 ரூபாயோட மேல 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். அதை இப்படி கொடுக்குறேன், அவ்வளவுதான். ரஞ்சி,
வாங்கிக்கோங்க. நன்றிம்மா. விஜய் போனை வாங்கிக்கோ. நீங்களே கொடுங்கய்யா. தம்பி இந்தாங்க உங்க ஃபோன். அக்கா நான் ஏலம் கேட்டே வாங்கியிருப்பேனே. என்ன விஜய், இதெல்லாம் நமக்கு ஒரு விஷயமா? நீ இத பத்திலாம் ரொம்ப யோசிக்கவே கூடாது. இவங்க 500 1000ன்னு ஏத்திக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லைல்ல. அம்மா ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுமா. எதையும் யோசிக்காம 1,00,000 அப்படியே தூக்கி கொடுத்துட்டீங்களே. பின்ன என்னங்க, என் தம்பிக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? தம்பியும் சந்தோஷப்படணும், கோயிலுக்கு நன்கொடையும் கொடுத்த மாதிரி இருக்கணும்னு தானே இவ்ளோ பெரிய தொகையை நேரடியா கேட்டுட்டீங்க இல்லையாம்மா? இந்த காலத்துல இப்படி ஒரு அக்கா தம்பியை எங்க பார்க்க முடியுது? என்னதான் கோடி கோடியா வச்சிருந்தாலும் துண்டு நிலத்துக்கு தெருக்கோடியில நின்னு அசிங்கமா சண்டை போடுற காலம் இது. அத சொல்லுங்க. இப்படி ஒரு அக்கா கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் தம்பி. எங்க குடும்பத்து கதையை சொன்னா ஊரே சிரிக்கும். தம்பி உங்க மனசு கொஞ்சம் சங்கடப்படுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா வேற வழி இல்ல. உங்க அக்கா தம்பி பாசத்தை பத்தி நாங்கெல்லாம் தெரிஞ்சுக்க இது ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருச்சு. உங்க அக்காவை எந்த காலத்திலும் விட்டு கொடுத்துறாதீங்க தம்பி. சபையில உங்களுக்காக எவ்வளவு கெத்தா இருந்தாங்க பாத்தீங்களா? என்ன விஜய், இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப தேங்க்ஸ்க்கா. என்ன விஜய் தேங்க்ஸ் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு, நீ சின்ன குழந்தையா இருக்கப்ப ஸ்கூல்ல ரப்பர் பென்சில்னு எதையாவது தொலைச்சிட்டு வந்தா கூட நீ ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். இங்க இவ்ளோ பெரிய பிரச்சனையில நான் உன்னை விட்டுருவேனாடா? முதல்ல நீ ஃபோன் பண்ணி யார் யார்கிட்ட பேசணுமோ பேசி முடி. நைட் எல்லாம் தூங்காம சிரமப்பட்டிருப்ப. சரிக்கா. ஹலோ குணசேகரன். அம்மா ரொம்ப சந்தோஷம்மா. இதே மாதிரி கும்பாபிஷேகத்துக்கும் குடும்பத்தோட வந்து சிறப்பிக்கணும்மா. கண்டிப்பா நாங்க வரோம்மா. எது எப்படியாப்பா கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பா நடக்கும். பாட்டி நீ ஒண்ணும் கவலைப்படாத, அவங்க கிடக்குறாங்க. வா போலாம், வா வா. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஃபோன் கைக்கு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. ஆனா நீங்க வேற லெவல் மல்லியம்மா, ராஜுமா. அப்படியா? நம்ம முன்னாடி உட்காந்துக்குவோம் மல்லியம்மா. உங்க மடியில உட்காந்து பாட்டு கேட்டுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வந்தா ஜாலியா இருக்குமா? இல்லடா செல்லம், முன்னாடி உன் அத்தை உட்காந்துப்பாங்க, நம்ம வந்த மாதிரி பின்னாடி உட்காந்துக்கலாம். வரும்போது தான் அத்தை முன்னாடி உட்காந்துட்டு வந்தாங்கல்ல, போகும்போது நாமளும் முன்னாடி உட்காந்துட்டு போலாமே. அத்தை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நான் என்ன வெண்பா சொல்ல போறேன்? இங்க நடக்கிற எல்லா கூத்துமே உனக்காக தானே. எனக்கு முன்னாடி உட்காந்து வரதுல கம்ஃபர்டபுளாவே இல்ல. நீயும் மல்லியுமே முன்னாடி உட்காந்துக்கோங்க. ராஜி மாதாவே சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன மல்லி, நீயும் வெண்பாவும் முன்னாடியே உட்காந்துட்டு வாங்க. ராஜுமா அவ முன்னாடி ஏறி உட்காரட்டும், அதுக்கப்புறம் தான் கச்சேரியே இருக்கு. ஏறுங்கம்மா. ஏய் நீ என்ன இங்க உட்கார்ற? நீங்கெல்லாம் உட்கார வேணாம். இல்லங்க, வெண்பா ஆசைப்பட்டா மடியில வச்சுப்பேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. இல்லங்க, பின்னாடி அவங்களுக்கு உட்கார சௌகரியமா இருக்கும், அதான். நீங்க உட்கார கூடாதுன்னு சொன்னேன். காதுல விழுந்துச்சா இல்லையா? தேவையில்லாம எனக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காத. போ. டாடா, மல்லியம்மா முன்னாடி உட்காந்துக்கிட்டோமே, நானும் மல்லியம்மா தான் உட்காருவோம். வெண்பா அதிக பிரசங்கத்தனமா பேசாத. நீ பேசாம இரு. உனக்கு இறங்குன்னு சொல்லியாச்சு.
அக்கா நீ முன்னாடி உட்காரு, வெண்பா உன் மடியில உட்கார வச்சுக்கோ. சரி விஜய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.